ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்ட்ரானிக்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்டோட பவர் பேங்கை பற்றின ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். இப்போது இந்த பவர் பேங்கை பற்றின ஒரு ஃபுல் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த பவர் பேங்கோட பில் குவாலிட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பவர் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. பில் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1500க்கு ஒரு பவர் பேங்க் வாங்கினீங்கன்னா அதோட குவாலிட்டி எந்த அளவுக்கு நல்லா இருக்கும். அந்த அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் இந்த பவர் பேங்கோட டிசைனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெளியே வந்து பார்த்திங்கன்னா இந்த உள்ளே இருக்கிற மெக்கானிக்கல் பார்ட்ஸ்லாம் தெரியிற மாதிரி, ஆக்சுவலாக இது மெக்கானிக்கல் பார்ட்ஸ் வந்து இப்படி தெரியல, பட் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க ஒரு டிசைன் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பவர் பேங்கோட போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பட்டன் வந்து பார்த்திங்கன்னா இதை ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் ஒரு சிங்கிள் ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலேயே நல்ல டாக்டிலாக இருக்குது, நல்லா ஒர்க் ஆகுது. அண்ட் இத்தனை நாளாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எந்த ஒரு இஷ்யூவும் வரல. அண்ட் இதில் ஒரு டைப் சி போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது இன்புட் அண்ட் அவுட்புட் சப்போர்ட் பண்ணும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் பிடி சார்ஜிங் பண்ணிக்கலாம். 18 வாட் பிடி சார்ஜ் பண்ணலாம். அதே மாதிரி 22.5 வாட் வரைக்கும் உங்களால் மேக்ஸிமம் அவுட்புட் வந்து இதுலேருந்து கிடைக்கும். அண்ட் அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஏக்கான அவுட்புட்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் அப்படியே இந்த பின்னாடி பக்கம் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் ஒயர்லெஸ் சார்ஜிங்கான அவுட்புட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 15 வாட் வரைக்கும் ஒயர்லெஸ் மேக்ஸேஃப் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் இந்த ரிவ்யூவில் நான் சொல்கிறேன். ஸோ பில் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் பேங்க்கில் உண்மையிலேயே ஒர்த்தான ஒரு பில் குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கு என்னோட ரேட்டிங் என்ன இருக்கும், இதோட பில் குவாலிட்டிக்கு என்னோட ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9 அவுட் ஆஃப் 10 கொடுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் இதுலேயும் ஒரு சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஒயர்லெஸ் மேக்ஸேஃப் அடிக்கடி நான் யூஸ் பண்ணுவேன். அப்படி ரெகுலராக யூஸ் பண்ண என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்க்ராச்சஸ் வந்திருக்கு. அண்ட் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த லெட்டர்ஸ் எல்லாமே கூட அழிஞ்சிருச்சு. அந்தளவுக்கு ஸ்க்ராச்சஸ் அதிகமாக பிக்கப் பண்ணுது. நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணாலுமே இது ஸ்க்ராச்சஸ் பிக் பண்ணுது. அண்ட் அதுவும் இல்லாமல் நீங்கள் மேக்ஸேஃப் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க, ஒயர்லெஸில் அதிகமாக சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் ஸ்க்ராச்சஸ் அதிகமாக வரதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. பில் குவாலிட்டி பற்றி பார்த்துட்டோம். இப்போ இந்த பவர் பேங்கோட உண்மையிலேயே எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகுது அண்ட் பவர் பேங்க் யூஸ் பண்ணி நம்ம மொபைலை எந்த அளவுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ண முடியும் அப்படின்றது தெரிஞ்சுப்போம். இதோட மேக்ஸிமம் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 22.5 வாட் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் யூஎஸ்பி ஏ போர்ட் யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 22.5 வாட் வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் சேம் நீங்கள் டைப் சி டு டைப் சி பிடி சார்ஜிங் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 18 வாட் வரைக்கும் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் சேம் நீங்கள் வந்து பவர் பேங்கை நீங்கள் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா சேம் 18 வாட் வரைக்கும் இன்புட் இது எடுத்துக்குது. இதை ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 4 ஹவர்ஸ் அந்த மாதிரி எனக்கு டைம் எடுத்துக்குது. எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, பட் எனக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் நான் சொல்கிறேன். எனக்கு ஒரு 4 ஹவர்ஸ் அந்த மாதிரி டைமில் இது ஃபுல் சார்ஜ் ஆகின மாதிரி தெரிஞ்சது. ஸோ அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இதோட சார்ஜிங் ஸ்பீடு எப்படி இருக்குன்றது பார்த்துருவோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா என்னோட ஐஃபோன் 14 நான் சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ஃபோனை ஒரு மேக்ஸிமம் 2 டைம்ஸ் என்னால் ஃபுல் சார்ஜ் பண்ண முடியுது. இதோட கெப்பாசிட்டி ஒரு 3500 mAhக்குள்ளே தான் இருக்குது ஐஃபோன் 14ஓட பேட்டரி கெப்பாசிட்டி. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அதை என்னால் 2 டைம்ஸ் கிட்டத்தட்ட ஃபுல் சார்ஜ் பண்ண முடியுது. பட் இதுவே நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் போடுறீங்க, ஒரு 5000 mAh பேட்டரி உள்ள ஒரு ஃபோனுக்கு நீங்கள் சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா ஒன் டைம் நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போடும்போது ஒரு 50% வரைக்கும் தான் சார்ஜ் ஆகுது. அதுக்குள்ளேயே பேட்டரி வந்து டை ஆகுது. ஸோ இதில் 10,000 mAh கொடுத்துருந்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய பேட்டரி செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அதோட சேம் 10,000 mAh கெப்பாசிட்டியில் இருக்காதுன்றது உங்களுக்குமே தெரியும். ஸோ அதனால உங்களுக்கு ஒரு ஒன் டைம் ஃபுல் சார்ஜ் பண்ணலாம் ஒரு மொபைலை. அண்ட் நல்ல ஒரு ஸ்பீடும் கிடைக்குது. இப்போ நார்மலாக என்னோடய ஐஃபோன் வந்து பார்த்திங்கன்னா 20 வாட் வரைக்கும் மேக்ஸிமம் சப்போர்ட் இருக்குது. ஸோ நான் டேரெக்டாக ஒயர்ட் போர்ட்டில் போட்டு நான் சார்ஜ் பண்ணாலுமே எந்தளவுக்கு சார்ஜ் ஸ்பீடு கிடைக்குதோ அதே சேம் ஸ்பீடு வந்து கிட்டத்தட்ட இதுலேயும் கிடைக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த 22.5 வாட்டுன்றது எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. இதுவே நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் திடீர்னு இதுக்கு மாறினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எம்ஐலாம் போயிட்டிங்கன்னா 33 வாட் அதுக்கு மேலே கூட உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பவர் பேங்க்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதுலேருந்து நீங்கள் ஷிஃப்ட் ஆனீங்கன்னா இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்க மாதிரி தெரியும். அண்ட் நான் இந்த பவர் பேங்க் வாங்குறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் பவர் பேங்க்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே ஒரு மினிமம் ஒரு 2500 ஆர் அபோவ் அதுக்கு மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் நல்ல பவர் பேங்க் உங்களுக்கு கிடைக்குது. பட் இந்த போர்ட்ரானிக்ஸ் பவர் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 1500க்கே உங்களுக்கு கிடைக்குது. குவாலிட்டி வைஸாகவும் நல்லா இருக்குது. அண்ட் 1 இயர் வாரண்டியோடவும் வருது. எனக்கு மேக்ஸேஃபில் நான் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸில் சார்ஜ் பண்ணும்போது என்னோடய ஃபோன் ரொம்பவே ஹீட் ஆச்சு. நார்மலாக ஒயர்லெஸ் சார்ஜிங் யூஸ் பண்ணாவே உங்களோட மொபைல் ஹீட் ஆகும், அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பட் கண்டினியூஸாக நீங்கள் வந்து வெயிலில் ட்ராவல் பண்ணும்போதோ பைக்கில் போயிட்டுருக்கீங்க, அப்போ ஒயர்லெஸ் சார்ஜிங் பண்ணுறது வீடியோஸ்லாம் அதிகமாக எடுக்கிறீங்க வெயில் டைமில் இருந்து, அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் பண்ணுறதை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அண்ட் இந்த பவர் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸில் நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது 15 வாட்னு சொன்னேன் இல்லைங்களா, அது 15 வாட்டில் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது
எனக்கு அரௌண்ட் ஒரு 1 ஹவருக்கு மேலே எடுத்துக்குது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. பட் இது அக்செப்டபிள் தான். ஏன்னா உங்களுக்கு ஐஃபோனை பொறுத்தளவுல எனக்கு வந்து 80% வந்து சார்ஜ் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா ரொம்ப ஒயர்லெஸ் சார்ஜிங் பண்ணும்போது உங்களுக்கு ஓவர் ஹீட்டிங் ஆச்சு அப்படின்னா அந்த 80% ஸ்டாப் ஆயிடும் இல்லைங்களா? ஸோ அந்த 80% எடுத்துக்கிறதுக்கே எனக்கு வந்து 1 ஹவர் அந்த மாதிரி ஆகுது. அண்ட் இதோட சார்ஜிங் ஸ்பீட் அண்ட் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ இந்த ப்ராடக்ட் வாங்கலாமா வேணாமா? இது யாருக்கெல்லாம் சூட் ஆகும்? அண்ட் இதோட ப்ரைசிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் 1469 ருபீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் வந்து போர்ட்ரானிக்ஸில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவர் மூலமாக வாங்கினது 1500 ருபீஸ் வந்தது. பட் இதில் என்ன உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு உங்களுக்கு வந்து மேனுஃபேக்சர் வாரண்டி கொடுத்துருவாங்க. ஸோ ஃபிசிக்கல் டேமேஜ் ஆகாத வர உங்களோட ப்ராடக்ட் இன்கேஸ் ஏதாச்சும் டிஃபெக்டிவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு புது ப்ராடக்ட்டை மாற்றி கொடுத்துருவாங்க. அண்ட் சேம் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1500 ருபீஸ்க்கு வேறு ஏதாச்சும் ஒயர்லெஸ் பவர் பேங்க்ஸ் இருக்கான்னு நான் பார்த்ததுல நிறைய இருந்தது. பட் எனக்கு இது பெட்டராக தெரிஞ்சது. ஸோ அதனால தான் அதை நான் வாங்கி நான் யூஸ் பண்ணி இப்போ ஒரு ரிவ்யூ போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா வாங்கி யூஸ் பண்ணலாம். இது நான் ரொம்ப ட்ரஸ்டடாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா போர்ட்ரானிக்ஸ்ன்ற ஒரு பிராண்ட் வேல்யூ. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நல்ல குவாலிட்டியில் இருக்குது. ஈவன் என்னோட ஃப்ரெண்ட் வாங்கின போர்ட்ரானிக்ஸில் நிறைய கேட்ஜெட்ஸ் வாங்கியிருக்கான். அது எல்லாமே நல்லா தான் இருக்குது. என்னோட ஃபர்ஸ்ட் போர்ட்ரானிக்ஸ் கேட்ஜெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பவர் பேங்க் தான். என்ன உண்மையிலேயே இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. நல்லாவும் இருக்குது. அப்புறம் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இதோட சைஸ் எப்படி இருக்குது, கைக்கு அடக்கமாக இருக்கா, கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கா, அதெல்லாம் பற்றி நான் பேசவே இல்லை. இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 mAh உள்ள ஒரு பவர் பேங்க் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் 40,000 mAh உள்ள ஒரு பவர் பேங்க்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த 40,000 mAhலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் கேரி பண்ணிவிட்டு அப்படியே சுற்றுவேன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பாக்கெட்டில் வைக்கலாம். ரொம்பவே காம்பேக்டான ஒரு சைஸில் தான் இருக்குது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னாவே தெரியும். கைக்கு அடக்கமான ஒரு சைஸில் தான் இருக்குது. நீங்கள் பாக்கெட்டில் வச்சாலுமே ஒரு ஃபோன் வச்சுருக்க மாதிரி தெரியும். பட் ரொம்ப ஹெவியாக இல்லை.